நண்பர்களுக்கு வணக்கம். திரு ஹெச் ராஜா அவர்கள் பல ஆண்டுகளாக தமிழக மக்களின் மனப்பக்குவத்தை நன்றாக வளர்த்து அவர்களின் மனநிலையை உயர்த்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். குறிப்பாக திமுக என்பது எவ்வளவு பெரிய தீய சக்தி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அயராது பாடுபட்டிருக்கின்றார். ஆனால் இன்று வரை வெற்றியே கிடைக்கவில்லை. முன்பை காட்டிலும் இப்பொழுது மக்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு திமுகவை பற்றி நன்றாக புரிதல் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. முழுமையடையவில்லை, ஆனால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பிஜேபியிலே அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, நல்ல வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஆனால் அந்த வெற்றியை கூட அண்ணாமலை அவர்களின் வெற்றியாகத்தான் கருத முடியுமே தவிர ஹெச் ராஜா அவர்களின் வெற்றியாக கருத முடியாது. ஆனாலும் ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ந்து மக்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். அயராது தளராது முயற்சி செய்கின்றார். அந்த உறுதியையும் மன உறுதியையும் விடாமுயற்சியையும் நான் மிகவும் வியந்து பாராட்டுகின்றேன். வெற்றி கிட்டும் பொழுது தொடர்ந்து உழைப்பது சுலபம். ஆனால் தோல்வியே கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் தளராமல் உழைப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்னும் செய்து கொண்டிருக்கின்ற திரு ஹெச் ராஜா அவர்கள் நமது பாராட்டுக்கு உரியவராக இருக்கின்றார். அண்மையிலே பல விஷயங்களை பற்றி அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார், பதில்களை அளித்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் அவருடைய குரலிலேயே கேளுங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி. பாலியல் வன்கொடுமை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடர்கதையாகி போயிருக்கிறது. தேசிய அளவிலான புள்ளி விவரம் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறாள் அப்படின்னு புள்ளி விவரங்கள் இருக்கு. அதுலயும் 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் அப்படின்னு புள்ளி விவரங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு சம்பவம் நடந்த உடனே போலீஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணுறது பழக்கமாக இருக்கு. நாம் பார்த்தோம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் தான் இருந்தார்னு சொன்னாங்க. இப்போ அதே கோர்ட்லையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் நடக்கின்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதனால தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க இவங்க 2 பேரை என்கவுண்டர் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் தி கேஸ். அதனால சிபிஐ வசம் அது ஒப்படைச்சிருக்கு. அது மாதிரியா அஜித் குமார் திருப்புவனத்தில் கொலை கேஸில் அரசாங்கமே முன் வந்து தானே சிபிஐக்கு ஒப்படைச்சிங்க. இதையும் அரசாங்கமே ஒப்படைக்கிறது. என்ன தடுக்குது உங்களை ஏன்னு சொன்னால், இந்த வழக்கில் காவல்துறையின் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. முதல்ல போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு 3 மணிக்கு தகவல் வந்தது அந்த ஆண் நண்பரிடம் இருந்து அப்படின்னு. ஆனால் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு? எங்களுக்கு 11:20க்கு தகவல் வந்தது, நாங்கள் உடனே 11:35க்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னு. எத்தனை பேர் போனான்னு சொல்லிருக்காங்க? 100 பேர். ஆனால் ஏன் அந்த பெண்ணை உங்களால் அங்கே லொக்கேட் பண்ண முடியல? அதனால ஹோல் இஷ்யூ இஸ் மெஸ்ஸி. ஆகவே காவல்துறையினுடைய அறிக்கைகள் நம்பிக்கை தர்ற மாதிரி இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு பெண் வன்கொடுமையா? ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது ஆண்டுக்கே 2000 இருந்தது. 2021 திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு ஆண்டுக்கு பெண்களுக்கு எதிரான முறை சம்பவங்கள் 2000 இருந்தது. இப்போ இட் ஹஸ் கிராஸ்டு 9000. 1 மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்துருக்கு. ஆகவே பெட்டர் 4 மாசத்துல போத்தான் போறாரு வீட்டுக்கு ஸ்டாலின். அது இப்பவே ராஜினாமா பண்ணிட்டு போனா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் அப்படின்னு கேட்டு. குற்றங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பற்றி. என்னைக்குமே புள்ளி விவரங்கள் பேசும். தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டு
4.5 ஆண்டு ஸ்டாலின் அரசாங்கத்துல 6700 படுகொலைகள் நடந்திருக்கு. லாக்அப் டெத்து 24 திருபுவனத்தில் நடந்தது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆண்டுக்கு 2000 இருந்தது, இன்னைக்கு 9000 மாறி இருக்கு. இதெல்லாம் முதல்வருக்கு மண்டேல ஏறலைன்னா நாம என்ன பண்ண முடியும்? கூட்டணி கட்சிகளின் நிலை வெட்கக்கேடானது. ஏன்னா ஏதோ 4 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிறதுங்கிறது நல்லா இருக்கா? நல்லா. வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு திமுகவின் எதிர்ப்பு பற்றி முதல்வரா இருக்கிறவர் கொஞ்சம் நிதானமா பேசணும், சரியான வார்த்தை பிரயோகிக்கணும். இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது முதல் தடவை நடக்குதா? இதுவரை 10 முறை நடந்திருக்கிறது. கடைசியா 2003 நடந்தது. அதுக்கப்புறம் 197 தொகுதி, மீதி 37 தொகுதி 2005 நடந்தது. பீரியாடிக்கலா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 12 மாநிலத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்கார். அதுக்கு ப்ரொசீஜர் அறிவிச்சிருக்கார். நீங்க உங்க கட்சிக்கு BLA 2 திமுகக்கு இருக்கா? BLA 2 காங்கிரஸுக்கு இருக்கா? BLA 2 சோனா வெங்கடேசன் அவரோட கட்சி பேர் என்ன? கம்யூனிஸ்ட். அதுக்கு இருக்கா BLA 2? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? உங்களை ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுங்க. என்ன அரசாங்கம் டிரான்ஸ்பரண்டா இந்த இஷ்யூவை அணுகுது. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி. நீங்க கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம்னு சொல்லி அஃபிடவிட் கொடுத்து தான் திமுக ரெகக்னிஷனே வாங்கியிருக்கீங்க. அதை மீறுவீர்களே ஆனால் உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி இன் டேஞ்சர். புரிஞ்சு முதலமைச்சர் பேசுறேன். விசிக முடிவெடுத்துட்டா ஹூ கேன் ப்ரிவென்ட்? நானே ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? இது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறத நான் இப்ப சொன்னேன். அதாவது இந்த மதுரையில் விசிக கூட்டம் போட்டு மாண்புமிகு பாரத பிரதமரோட வெஹிக்கிளை அட்டாக் பண்ணுவேன்னு பேசியிருக்கான். மதுரை காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏன் அந்த நபரை இன்னும் கைது பண்ணல? விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது சட்டவிரோத அமைப்பு அப்படின்னு தெரியுதா? ஏன்னா பிரதமரோட வண்டியை தாக்க வேண்டிய சொல்றமா சட்டவிரோதம் தானே. அதனால சொல்றேன், இதை நீங்களும் புரிஞ்சு கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போவீங்க. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது நல்லா இருந்ததுன்னு நம்ம PTR பழனிவேல் தியாகராஜன் சொல்லி இருக்கார். அது ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கின்ற சர்டிபிகேட். மற்ற விஷயங்கள் அந்த மா சுப்பிரமணிய ஃப்ரெண்டா அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன், ஏன்னா மா சுப்பிரமணியத்தோட படம் நிறைய பார்த்துருக்கேன் நான். என்ன அவரோட ஃப்ரெண்டு, அவரை பத்தி சொன்னப்ப அது அவர் சொல்றாரு இன்னொரு சார் இருக்கார் அவர்கிட்ட பேசின்னு கொடுக்கறாரு போன. அப்போ இல்ல அந்த சாரெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். SIRன உடனே அவருக்கு அஸ்தியில ஜுரம் முதலமைச்சருக்கு, அதனால இருக்கிறார்.